நிறைய பேர் இந்த கணவன் மனைவி வசியம் பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த மைய பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கணவன் மனைவி வசியம் பண்றது அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணணும். அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி இருக்கணும். இவங்களுக்கு என்ன பண்ணணும், எது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேர்ல என்ன பிரச்சனை, இவங்களுக்கு எதனால அது பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் வர வச்சு இவங்களுக்கு போட்டோவோ இவங்க போட்டோவை எடுத்துன்னு வந்து அதை நம்ம பூஜையில வச்சு பார்த்தா இவங்களுக்கு இந்த பரிகாரம் இந்த செய்யணும் இதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுமா 9 பொருத்தம் இவங்களுக்கு இருக்கணும், 9 பொருத்தம் அவங்களுக்கு இருக்கணும், 10 9 எதனா இருக்கணும். எதுவுமே இல்லை இந்த மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வரும், தடங்கள் வரும். அவங்க ஒரு 5 வருஷம் நல்லா வாழ்வாங்க, மறுபடியும் பிரச்சனை வந்துடும், அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு கோர்ட்டு இங்கே அங்கங்கே போக இருக்கும். அவங்க அதை மீறி அது கூட சரியாகலைன்னா நம்ம ஆன்மீக கோவிலுக்கு வருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுமா, எங்கள் வீட்டுக்காரர் என் கூட இருக்கணும்மா, நீங்கள் எதனா கூப்பிட்டு பண்ணி கொடுங்கம்மா எனக்கு சொன்னோம். நம்ம ஒரு மை கொடுப்போம், அவங்க பூஜை பண்ணுவோம். அவங்க குடும்பத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி, பூஜை என்ன பண்ணணுமோ சூலத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அவங்களுக்கு பரிகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க வீட்டுக்கார தானாவே வந்துடுவாங்க. ஓகேம்மா, இப்ப நீங்க அந்த ஆன்மீகத்துல இவ்வளவு விஷயங்களை நீங்க டிராவல் பண்ணீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு செய்வினை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் நீங்க திருத்தி இது பண்ணி தரீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பிரச்சனையில நம்ம தலையிட்டாவே நமக்கு ரொம்ப அடி வாங்குவோம். அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்க இவ்வளவு இது பண்ணி நீங்க சரி பண்றீங்களே, இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அது ஒரு நாள் ஒரு பேய் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அந்த பேய் எடுக்கிறேன்னா அந்த பேய் நம்ம கிட்ட வரும். நான் என்ன பண்ண உன்ன, நான் அவங்க மேலேயே இருப்பேன்ல, நீ ஏன் என்னை எடுத்த, நான் என்ன பண்ணேன்னு நம்மளுக்கு கேட்கும். நான் சொல்லுவேன் அதெல்லாம் நீ அவங்க மேல இருக்கக்கூடாது, நீ போனா எனக்கு இருக்கிறதெல்லாம் நீ கொடு, நான் சாப்பிட்றதெல்லாம் கொடுன்னு. அது என்னென்ன சாப்பிடாமோ அதெல்லாம் வச்சு கொடுப்பேன். அவங்க சாங்கியம் பண்ணுவேன். அந்த பேயை பிடிச்சி ஒரு டப்பால போட்டு முடுக்கி பீச்சில் போட்டு. ஓகே, இப்ப பேய் ஓட்டுவீங்க நீங்க இது வரைக்கும் நிறைய பேருக்கு இது பண்ணிருப்பீங்க. ஏதாவது ஒரு ஆத்மா நம்ம கிட்ட பேசின விஷயம் நம்மளே கண்கலங்க செஞ்சிருக்கும், அது மாதிரி நீங்க பார்த்த ஒரு சம்பவம்? அந்த மாதிரி ஆத்மா யாரும் அந்த மாதிரி வந்ததில்லை. கெட்டது தான் வந்திருக்குது, கெட்டதை தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வீடு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுக்கெல்லாம் செய்வனை சேர்த்து ஒரு மாமியார் இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு பிரச்சனைக்கு தான் அதுக்கு செய்வனை செஞ்சுக்கிறாங்களே வச்சு இதுக்கெல்லாம் அவங்க நம்ம பார்த்ததில்லை. ஓகேம்மா, இப்போ ஆடி மாதங்கள் நிறைய கோவில்ல திருவிழாக்கள் நடக்குது. நான் அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி மாதம் அப்படின்னு எதனால கொண்டாடுறோம்? அந்த அம்மாவுக்கு உகந்த நாள் எதுன்னா கூழு தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கூழுக்கோசரமா அம்மா அந்த பூஜைக்கோசரம் வருவாங்க. ஓகேம்மா, நீங்க எத்தனை வருஷமா திருவிழா கொண்டாடிட்டு? நானா ஒரு 30-40 வருஷமா கொண்டாடுறேன். திருவிழாவோட சிறப்பெல்லாம் சொல்ல முடியுமா? பூஜை அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும்.